இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்களாம் இந்த மாதிரி சிரிக்கிற கேஜெட்ஸை வாங்கி வாயில மாட்டிட்டு இருக்காங்க. இதனால இந்த ஊர்ல எரின்ற ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணு வந்துட்டு சிரிக்கிறதுனாலே பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா. என்ன சுச்சுவேஷன் நடந்தாலுமே சரி இந்த பொண்ணோட முகத்துல இருந்து சிரிப்பு மட்டும் போகவே போகாது. அண்ட் அதுவே நாளடைவுல ஒரு மாஸ்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவெல்லாம் நினைச்சா கூட சிரிக்கிறத நிறுத்த முடியல. இந்த பொண்ணோட சிரிப்புனாலே இந்த பொண்ணு அவங்க ஊர்ல பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டா. இந்த பொண்ணு மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சிரிக்கிற மாஸ்கை வாங்கி மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக காஃபி ஷாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளோட டேபிளுக்கு பின்னாடி டேபிள்ல தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு எந்த ஒரு டேலண்ட்மே இல்ல, வெறும் சிரிக்கிறத வச்சே ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்ட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கு அவளோட சிரிப்பே பிடிக்காம போயிருச்சு. கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு என்னதான் சிரிக்கிறது நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணாலுமே அது முடியல. அப்பதான் இவளுக்கு ஒரு கான்சர்ட் இருக்கு, அதாச்சும் கிரௌட் முன்னாடி தான் பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கிரௌட் முன்னாடி போய் நின்னுட்டு இந்த மைக் இருக்கும்ல அதை வச்சு அவளோட ஃபேஸே உடச்சிக்கிறா. இந்த படத்துல இருந்து ஒரு டீப்பான மெசேஜ் சொல்ல வராங்க. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லுமே சிரிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அது தேவையே இல்லை, அது ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி ஆயிடும். எப்பவுமே நம்மளோட ரியல் எமோஷன்ஸை தான் வெளியே காமிக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.